ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஆர்பிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. டிஆர்பிலேருந்து எந்த ஒரு முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறாங்க, போனஸ் மதிப்பெண் வழங்குவாங்களா, நியமன தேர்வு ரத்தாகுமா, யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்குமா, இந்த 3 தலைப்பின் கீழே தாங்க நான் பேச போகிறேங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் பார்த்திங்கன்னா வழங்குவதற்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குங்க. பேப்பர் 2ல் அதிக அளவில் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்க காலத்தால் பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வழங்கி ஏதாவது மாறுபாடுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இரண்டாவது, நியமன தேர்வு ரத்து. நியமன தேர்வு ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. அதாவது இடைநிலை, மேல்நிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே நியமிக்கப்படணும். பல்வேறு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், தேர்வர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா கோரிக்கைகளை வச்சுட்டு தாங்க இருந்தாங்க. பட் அந்த கோரிக்கைகளெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா நியமன தேர்வை பார்த்திங்கன்னா வைக்க சொல்லிட்டாங்க. இது எப்பொழுது இருந்து நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே 12 to 18க்குள்ளே இதோட எக்ஸாம் நியமன தேர்வெல்லாம் வச்சு போஸ்டிங்கே அறிவிக்கிற நிலை வரைக்கும் வந்துடணும் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வெளியாகிருக்குங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் அடுத்த டைட்டில் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து தாங்க இந்த எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா யார் இதை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2012வது பேட்ச் மட்டும்தாங்க இந்த எக்ஸாமை எழுத போகிறாங்க. 2012ஆம் வகுப்பு அந்த செலெக்ஷன் மட்டும்தாங்க இதில் பார்த்திங்கன்னா இடம்பெற போகிறாங்க. நிறைய காலி பணியிடங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக தயாராக இருந்துக்கங்க. ஒரு 10 மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இறுதி நேரத்தில் உங்களுக்கு போனஸ் மதிப்பெண் கிடைக்கலாங்க. அந்த டைமில் நீங்கள் உள்ளே செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த டைமில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.